நம்பர் 2, இரண்டாவது காரணம், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா நான் பார்க்கணும். மேற்கத்தியர்களுடைய பிரச்சாரம், வெஸ்டர்ன் ப்ராபகண்டா, மேற்கத்தியர்கள் ஏற்படுத்திய ஒரு ஃபால்ஸ் ப்ராபகண்டா, மேற்கத்தியர்கள் ஏற்படுத்திய வெஸ்டர்ன் நேஷன், குறிப்பா அமெரிக்கா ஏற்படுத்திய ஒரு ஃபால்ஸ் ப்ராபகண்டா என்ன தெரியுமா? இஸ்லாம் அவங்க சொன்னாலே இஸ்லாம் இஸ் பீயிங் போர்ட்ரேட் as ஃபண்டமெண்டலிசம், எக்ஸ்ட்ரீமிசம், ஃபண்டமெண்டலிசம், டெரரிசம், ஒரு பயங்கரவாதம், அடிப்படைவாதம், தீவிரவாதம், பிரச்சனைக்குரிய ஒரு மார்க்கம் இப்படின்னு இஸ்லாம்ன்ற வார்த்தை, முஸ்லிம்கள்ன்ற வார்த்தையை நம்ம சொன்னாலே இன்னைக்கு அது ஒரு அடிப்படைவாதம், பயங்கரவாதம், தீவிரவாதம் அப்படின்றதுக்கு ஒரு சினானிம்ஸ் ஆக்கி வச்சிட்டாங்க. இது யார் கட்டமைச்சது? இது அவங்க வாயில அவங்க சொல்றாங்க. நாட்டோவுடைய கூட்டுப்படையுடைய அன்னைக்கு இருந்த செக்ரட்டரி ஜெனரல் 1995 பதிவு செய்யறாரு. வில்லி கிளைஸ் அவர்கள் சொல்றாரு, ஆஃப்டர் தி டிமைஸ் ஆஃப் கம்யூனிசம், ஆஃப்டர் தி டிமைஸ் ஆஃப் சோசியலிஸ்ட் கம்யூனிசம், சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய புது எதிரி இஸ்லாம். இஸ்லாம் தான் இன்னைக்கு நம்முடைய புது. கம்யூனிசம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு 1991 நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கம்யூனிசத்துக்கு பிறகு நாம சந்திக்க வேண்டிய எதிரி இஸ்லாம். நாட்டோவுடைய அன்னைக்கு இருந்த செக்ரட்டரி ஜெனரல் பதிவு செய்யறார், இஸ்லாம் நம்முடைய எதிரின்னு சொல்றார். கண்டித்துக்குரிய சகோதரர்களே, தீவிரவாதத்துக்கு எதிரான போர் பேசினாங்க. இரட்டை கோபுர தாக்குதல், அமெரிக்கா முன்னெடுத்திய அந்த விஷயம், இதெல்லாம் வார் ஆன் டெரர் நம்ம புரிஞ்சுக்கூடாது. வார் ஆன் டெரர் இஸ் வார் ஆன் இஸ்லாம். தீவிரவாதத்துக்கு எதிரான போர்ன்றது இஸ்லாத்துக்கு எதிரான போர். அமெரிக்கா தொடுத்தது இஸ்லாத்துக்கு எதிரான போர். அது அவங்க வாயால அதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு இவங்க இதை இஸ்லாத்தை பயங்கரவாதமா பிரச்சாரம் பண்றாங்களே, இதை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்களே, இது வெறும் ஏதோ ஆயுதம் தாங்கிய குழுக்கள், ஆயுதம் தாங்கி போராடக்கூடிய குழுக்கள், ISIS போன்ற குழுக்களை மட்டும் அவங்க தவறா சித்தரிக்கல. அவங்கள மட்டும் உலகத்துக்கு இவங்க பயங்கரவாதிகளாக காட்டல. அவங்களோட சேர்த்து இஸ்லாம சித்தாந்தமா பேசினாலே, இஸ்லாம கருத்தியலா முன் வச்சாலே, இஸ்லாம் ஒரு மார்க்கம், இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறிமுறையை கொண்டுள்ள ஒரு சித்தாந்தம், மனித சமூகத்தை வழிநடத்தக்கூடிய திறமையும் தகுதியும் இஸ்லாத்துக்கு இருக்கு. இஸ்லாம் ஒரு ஐடியாலஜி, இஸ்லாம் வரலாற்று ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டேட்டை பில்ட் பண்ணிச்சு, ஒரு சித்தாந்த அரசு நபிசம் உருவாக்குனாங்க. இஸ்லாம் ஒரு மார்க்கம், சித்தாந்தம், கருத்தியல், வாழ்க்கை வழிமுறை பேசுறவங்களையும் இவங்க பயங்கரவாதிகளாக காட்டுறாங்க. பேசுறவங்களையும்